ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சீமா டெய்லரிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட ஷார்ட்ஸ் தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். தைக்கிறதுக்கு நான் காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன். புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா காட்டன் கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள். நான் 5லேருந்து 6 வயசு குழந்தைங்களோட ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். தைக்கிற கிளாத் அப்புறம் அளவு கிளாத் ரெண்டையுமே அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தை இது மாதிரி ஃபுல்லாக விரிச்சிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டு அதை மறுபடியும் டபுள் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. மடிப்பு பகுதி நம்ம பக்கம் வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அகலம் குறிக்க போகிறோம். அதுக்கு நம்ம அளவு கிளாத்தை எடுத்துக்கலாம். அளவு கிளாத்தை ஃபோல்டு பண்ணி நான் போடுற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு 9 இன்ச்சு இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ரா அகலம் வேணும், அதனால் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போது தையலுக்காக 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தையல் போடுறதுக்காக நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக நமக்கு 11 இன்ச்சு வருது. இப்போ 11 இன்ச்சு வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போது அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டை நம்ம அளந்துக்கலாம். எனக்கு 12 இன்ச்சு ஹைட்டு வருது. எனக்கு ஹைட்டு எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ நான் 16 இன்ச்சு ஹைட்டு எடுத்துக்கிறேன். அது கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் அப்புறம் 2.25 இன்ச்சு எலாஸ்டிக்காகவும் விடுவோம். நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். எலாஸ்டிக் துணி மேலே வச்சு தைக்க 3 இன்ச், அப்புறம் மடித்து தைக்க 1 இன்ச், எலாஸ்டிக் ஃப்ரீயாக உள்ளே போகிறதுக்கு 1/4 இன்ச், மொத்தமாக 2.25 இன்ச்சு எடுத்துக்கிறேன். மொத்தமாக 19.25 இன்ச்சு எனக்கு வருது. எனக்கு துணி கீழே முன்ன பின்ன இருக்கிறதுனால கோடு போட்டிருக்கேன். அதை கட் பண்ணி நான் எடுக்க போகிறேன். இப்போ அந்த கோட்டில் இருந்து 19.25 இன்ச்சு குறித்து கோடு போட்டுக்கிறோம். இப்போது 1 இன்ச்சு தையலுக்காக கீழே எடுத்திருந்தோம், அதை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அப்புறம் மேலே எலாஸ்டிக் 2.25 இன்ச்சு எடுத்திருந்தோம், அதையும் மார்க் பண்ணி கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோட அளவை எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஷார்ட்ஸை மடித்து போட்டு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹைட்டு 4.5 இன்ச்சு இருக்குது. நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு ஹைட்டு வேணும்னு எடுத்திருந்தேன். அந்த 4 இன்ச்சை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு 8.5 இன்ச்சு வருது. இப்போ நான் தையலுக்காக சொல்ல போகிறேன். தையலுக்காக 1/2 இன்ச்சியும் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே 1 இன்ச்சு கீழே தையலுக்காக விட்டுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வருது நமக்கு. அதை கீழே இருந்து குறிச்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ண கோட்டிலேருந்து போடக்கூடாது. நான் துணி ஈவனாக வரணும்னு கோடு போட்டிருந்தேன்ல, அதில் இருந்து 10 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. நான் குறிக்கிற மாதிரியே குறிச்சிக்கோங்க. இந்த ஓரத்தில் 10 இன்ச்சே குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம கிராச் குறிக்க போகிறோம். இப்போ நான் காட்டுறேன்ல, அதுக்கு பேர் தான் கிராச். இப்போ கிராச்காக 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 9 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு 2 இன்ச்சு போதும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் குறிச்சிருக்க மாதிரி 2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. மேலேயும் 2 இன்ச்சு குறித்து மேலே வர கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு அளவு வளைச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ அளவு துணியை விரித்து போட்டு காலோட அகலத்தை குறிச்சிக்கோங்க. இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 7.5 இன்ச்சு வருது. தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து மொத்தமாக 8 இன்ச்சு நான் குறிச்சிக்கிறேன். இந்த 2 இடத்துலையும் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த 2 மார்க்கிங்கையும் சேர்த்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கீழே ஸ்ட்ரைட்டாக வரையாமல் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஈவனாக வர்றதுக்காக வரைஞ்சிருந்தேன்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே எக்ஸ்ட்ரா துணி இருக்குல்ல, அதை முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராச் பக்கம் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடக்கூடாது. வளைச்சி விட்டு வரைஞ்சோல்ல, அதே மாதிரி வளைச்சி விட்டே கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி முடிச்சாச்சு. துணியை விரிச்சோன்னா 2 கிளாத் வரும். இது மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். அளவு கிளாத்தை இது மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு வருது. அது கூடால தையலுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கலாம். மொத்தம் 12.5 இன்ச்சு வருது. இப்போது ஒரு பக்கம் தான் எடுத்திருந்தோம், நமக்கு 2 பக்கம் வேணும். டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மொத்தமாக நமக்கு 25 இன்ச்சு வருது பாருங்கள். இப்போது அந்த 25 இன்ச்சியை எலாஸ்டிக்கில் நான் மெஷர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரியே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம்.